அங்காள பரமேஸ்வரம்மன் ஆலயம் அமைப்பதற்கு ஊர் பொதுமக்களும் பெரியோர்களும் தாய்மாரும் பெரிய உதவி புரிந்த அன்னார்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமை அன்று ஊரணி பொங்கல் வைத்து அம்மனுக்கு கூழ் வார்த்து நாடகம் அமைப்பதாக அதாவது பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அன்று மழை பெய்த காரணத்தினால் இன்று இந்த நாடகம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் அன்று திருவாளர் மாபாஷா அவர்கள் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்தும் அன்று இரவு நாடகம் வைத்தும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரம்மனுக்கு ஆலயத்திற்கு பெரு உதவி புரிந்துள்ளார். அன்னாருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரம்மன் ஆலயத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற பெரியோர்களே. அது மட்டுமல்ல, அன்னார் அவர்கள் இந்த ஆடி மாதம் அன்று 4ஆம் வெள்ளிக்கிழமை அன்று நான் இருக்கும் வரையில் இந்த அம்மனுக்காக என்னால் முடிந்த உதவி செய்வேன் என்று பெருந்தன்மையோடும் நல்ல உள்ளத்தோடும் இந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரம்மனுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை செய்ய போவதாக கூறியுள்ளார். அன்னாருக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் இந்த ஆலயத்தை அமைத்து நல்ல முறையில் இந்த நாடகத்தையும் கண்டுகளிக்க வந்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரம்மன் ஆலயத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு அன்னாருக்கு எங்களால் என்ற சிறிய ஒரு பொன்னாடை அணிவித்து இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக அவருக்கு அணிவிக்கப்படுகிறது. கௌரவப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். இன்று போல் இன்னும் நலமாக இருக்கிறது. அப்படியா? என்னங்க வந்தீங்களே இல்லையா, இந்த புள்ள பையன் அடங்கவே மாட்டான். அக்கா ஒருத்தி வந்தா ட்ரெயின் அவளை கூட்டுறது என் தப்பு தான், முன்ன கூட்டுறது என் தப்பு தான். டேய், என் கண்ணு எதிர நிக்கிறத போட உள்ள
ஏய் போட உள்ள இதுல போவா ஏய் கணவல்லி உடன் எதற்காக தெரியுமா? எதற்காகங்க? நமக்கோ திருமணமாகி பல ஆண்டுகளாகி விட்டன. அப்படியா? அப்படி இருந்தும் இந்த திருமண நாளை வெகு விமர்ச கொண்டாட வேண்டும். அப்படியாங்க? அத்தனை நேரம் செய்து கண்களுக்கு ஒரு ஒளிவா. பெண்களை யார சொல்ல நாட்டியம்? நீ என்ன பண்ற? வராத நாட்டியம் வேண்டாம், வந்த நாட்டியமே ஆடவர்கள் பாட ஏற்பாடு கலை அது செத்து போறியா? உனக்கு மாமா எங்கிறாரா? மேல கீங்கிறாரா? மத்த மூச்சு மேல தாண்டிக்குது கீழே எங்க போய் வைக்கிறேன் வாங்க. யார பார்த்து மாமான்றா? மாமான்லாம் கூப்பிட்டு ஆகாது. மாமான்லாம் வேலை ஆகாது. மாமான்லாம் மண்ணாளி அந்த ஆடு கூப்பிட்டியா? அன்னைக்கு அது உங்களுக்கு தெரியாதுங்களா? இங்க தெரியுமா? அழகாடணும் அழகாட்டணும். அப்படியா? ஆடணும் பாடணும் அபிநயம் எழுதியிருக்க வேண்டும். ஆகட்டும் என்ன கொடுப்பீங்க? நாங்கள் புள்ள கொடுப்போம். பணத்தை ஃபுல்லா தெளிவா வரைக்கலாம்.
வாழ்த்துங்கள் பெரியவரே. எங்கம்மா இது வேற பெருசா உனக்கு என்னடா யாரை பார்த்து பெரிய வரேன்டா அண்ணா உங்களை பழியில் கொடுப்பேன் ஏன்னா மத்த அண்ணாவை கூப்பிட்டாதுக்குண்ணா அண்ணா இதாப்பியா அண்ணா அண்ணனே கூப்பிடுமா ஏமா அண்ணா வேற எத்தியமா அண்ணனே கூப்பிடு ஏன்னா அண்ணா நான் அன்னைக்கே ஏய் அன்னைக்கு என்ன எல்லாத்துக்கும் ஒத்து வச்சு போ வாய்ப்பிய தெளிவா சொல்ல அடுத்த காலம் தெரியுமா என்ன அழகாடணும் அழகா பாடணும் ஆடுற அபிநயம் எழுந்திருக்க வேண்டும் ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் மயிலாடும் பாரு மயிலாடும் பாரு பக்கத்திலே ஓடு அழகு பூமியமா பட்டு ஜாடி பாருங்கம்மா குளிரும் பூமியிலே பொத்தி பொத்தி கவிதை விளையுமா மயிலாடும் பாரு பக்கத்திலே ஓடு அழகு பூமியமா பட்டு ஜாடி பாருங்கம்மா குளிரும் பூமியிலே பொத்தி பொத்தி கவிதை விளையுமா மாமா சொன்னே சில்லுடை பேசி எனக்கு எதுக்குடா நீ மாமா கூட்ட என் கட்டிக்கு ஆவாதமா பையதா என்ன வாயில வெறும் எலும்பு தான் இருக்குது என்ன கட்டக்குது அம்மா கோயில் கூட்டா இருந்தாலும் கோயில் ருசியா இருக்கும் இறங்கி பாரு விட்டு பாரு வாரி மீங்கிறேன் அம்மா நல்லா புடிச்சு அடிக்கிறமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சாதாரண பொம்பளை மாதிரி கிடையாதுண்ணா என்கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கா அண்ணா இல்லைன்னா கட் பண்ணிட்டு வரேன்டா நான் இதா வாய சரக்காடுற பரிமாக்குற பாத்து
ஏமா நீ மட்டும் தரமா போதும் சரிங்க வாங்க ஏடா கிளம்பி தெரியுமா எதற்கு உட்காந்து இருக்கிறாரு எத்தா டேய் எங்கடா விரிக்கிறாரு ஐயோ உட்காந்துக்கிறாரு ஆ. அவர் எத்தா அவர் தான் நீ நாட்டு மகாராஜா டேய் மகாராஜாடா மகாராஜா ஆ. அவர் முன்னாடி இப்படி மூணுத்தையும் காட்டுறேன் டேய் எனத்து மூணுத்தையும் காட்டணும் ஆடல் பாடல் அபிநயம் அப்படியா நீ காட்ட காட்ட என்ன காட்டு காட்டு உட்காந்து அப்படியே கிளம்பணும் டேய் எனது கிளம்பணும் ஏய் ஆசை அப்படி தெளிவா கடந்து அழகா பாடணும் அப்படியா ஆகட்டும். ஆகட்டும்டா பையன் பொள்ளாச்சி மலரோட்டிலே ஒரு வண்ண பாரு சோக்கிலே கட்டி பாரு ஊரிலே பொள்ளாச்சி மலரோட்டிலே ஒரு வண்ண பாரு சோக்கிலே பொள்ளாச்சி மலரோட்டிலே ஒரு வண்ண பாரு சோக்கிலே இதா எனக்கு மாப்பிள்ளை அழகாண்டு பாரு ஊரிலே ஏய் அறிவு ஐயா பெண்கள் ஆடுற அற்புதமான நாட்டியம் அப்படியா அப்படியாடா என்னது சொல்லு ஏய் வாங்க ஏ, அந்த பெண்களுக்கு தேவையான சன்மானத்தை அரண்மனைக்கு சென்று அளவு கடமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிட்ட சொல்லிட்டு நான் குத்துறேன் ஆட்டம். அப்படியா ஆமா உடனே புறப்பட்டு ஐயா நான் பாத்துக்கிறேன் ஆகட்ட புறப்பட்டு உனக்கும் எனக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன குட்டி சாத்தானே ஏய் உனக்கு நான் என்ன சொன்னேன் சரிடா, பணம் மட்டும் கூட சொன்னேன் ஆ. குத்துட்டு வந்துட்டேன் பணம் மட்டும் கொடுக்க சொன்னியா பணம் மட்டும் கூட சொன்னேன் குத்துட்டு பணம் மூட்டை கொடுக்க சொன்னேன் குத்துட்டு வந்துட்டேன் அது ஏன்டா பணம் மாட்டேன்ற மூதேவி பணம் மட்டும் குத்துட்டு சரி ஆகட்டும் ஏ. பெண்களுக்கு தேவை கொடுத்துட்டியா குத்துட்டேன் சரி இப்போ உங்களுக்கு வேலை கிடையாது ஆமாண்டா சரி நந்தவனத்தில் எனக்கு என் மனைவிக்கு வேலை இருக்குது ஏ. அதை முடிச்சிட்டு பிறகு வரும் ஏ. அரண்மனைக்கு சென்று ஏஹே. அங்குள்ள வேலையை போய் பார்க்கணும்ல ஆமா புறப்படு சரி போறாடா கணவனே, என்னங்க உன்னை நான் பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது என் மனமெல்லாம் என்ன சொல்ல தெரியுமா என்னங்க தெரியுது? சொல்லுமா உனக்கு என்ன வேணும் ஏய் என்ன என்ன வேணும் இல்ல ஒரு வாரம் லீவ் குத்துரு ஆ, ஒரு வாரம் லீவ் குத்துரு உனக்கு
ஒரு வாரம் லீவு தருவதா? ஆமா. சரி ஆகட்டும். ஆ. இந்த முறை போட்டு ஆ. ஒரு வாரம் லீவு தரேன். கண்டிப்பா. போயிட்டு ஆ. உன் பொண்டாட்டி ஒரு சந்தேகம் செஞ்சுட்டு ஆ. ஒரு வாரம் கழிச்சு வந்தா போதும். அப்படியே போட. என்னங்க இந்த நேரத்தில் நான் பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது என் மனதில் என்ன தோணுது தெரியுமா? எப்படிங்க வள்ளி, என்னங்க பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியா? நீ ஒரு பட்டாம்பூச்சி ஐயோ ரொம்ப இக்கமா இருக்குங்க. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியா? எல்லாமே பட்டாம்பூச்சி. அப்படியே சொல்லிட்டீங்க. ஏண்டா உனக்கு நான் என்ன சொன்னேன்? ஒரு வாரம் லீவு கொடுத்துருந்தா வேற உனக்கு. நான் உள்ள பண்ணிட்டு இருக்கிறேன். ஆ. வெளிய பார்த்தா இருட்டா இருக்குது. வெளியே பார்த்தா இருட்டா தெரிஞ்சது. இருட்டா இருக்குது. ஆ. இருட்டு எங்க கஷ்டப்பட பாருங்க. அதனால உனக்கு வழுகு பிடிக்கிற. எனக்கு வழுகு பிடிக்கிற. என்ன அப்படிங்கிற வழுகு. உன் பதிலை சொல்லடி. என்னத்தை பார்த்துட்டு? ஐயா நீரோட தேன் வரங்க. நீரோட முத்தி தேன். முத்தி தேடி பார்த்து ஆ. எங்கேயோ புல்லு அப்படியா? இங்க கூட பார்த்தேன். ஆ. பிறகு அம்மா கிட்ட திருமணம் போறா ஆ. அதுவே நட்டுச்சு. என்னது? என்ன ஐயா அங்க அரை அடி போர் போட்டா போதும் பொழுது தண்ணி சும்மா பிச்சு நடிக்க மாறிக்குது ஐயா. ஏய், டைம் கொடுத்தா போர் போட்டு போ. நீ இங்க அரடி போறது விடு. ஆ. உள்ள ஒண்ணு நிக்குது உனக்காக. ஆ. அங்க போய் போடு. அங்க தண்ணி வராதே. போடா. ஐயா, போர். உன் பதிலை சொல்லடி. கடவுளே, என்னங்க உன்னுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் வேண்டும் என்றால் இன்று ஒரே ஒரு நாள் அழகு மட்டும் போதுமா? அப்படியா? பத்தாதுமா? பத்தாது. பத்தவே பத்ததா? வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படியா? இன்னும் எப்படி சொல்லவா? எப்படிங்க கடவுளே, என்னங்க கூந்தலில் பூசூடினேன், கூந்தலையே நாடினேன், கொட்டுவிட மனம் பறிக்கிறேன்.
சொல்றேன். பாத்தியாடா ஏய். நம்ம நாட்டு மன்னருக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. ஆமாடா. ஒரே ஒரு குழந்தை இருக்குதா? குழந்தை கிடையாது. நாட்டு மன்னர் குழந்தைன்னு சொல்லிட்டு ஏய். நாட்டு மக்கள்லாம் கேவலமா பேசுறாங்க. ஆமாடா. இது கூட தெரியாம ஏய். மாங்காய் மரம் புளியா மரம் நீங்க தகுமா? அதானே. ஏய் ஏய். இப்பதான் எட்டி மாமரத்தை புடிச்சுக்கிறாரு. ஆமாடா. வரப்போ. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து ஏய் ஏய். இவங்க லவ்ஸ் தாங்க முடியலடா பையா. ஆமாடா. எங்கத்தான் போய் முடிப்பாங்களோ எங்கத்தான் அதானே. நிறுத்துவாங்களோ ஏய். என்னடா பண்றதுக்கு? கம்னர்ரா. ஏண்டா? எனக்கே கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்கிற. ஆ? கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்கிற. குடுதா ஆமாடா. வேலை ஆயிடுச்சா? ஆமாடா டேய். ஏ ஒரு வேகற என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுடா. என் மகனை தள்ளி போடுவேன். கூட தண்ணி போறாங்க.